Hi friends, POCO M5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நடக்கிற ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகமான பேங்க் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாம் வாங்கிட்டோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லை, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நடக்கிற ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பேங்க் ஆஃபர் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா 4GB 64GB 10,999க்கு வாங்கிக்கலாம். அதே போல் 6GB 128GB 12,999க்கு வாங்கிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் POCO ஏற்கனவே இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் லெதர் டெக்ஸ்சர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல க்ரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. ஒரு வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inches Full HD Plus LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சார் வந்து காணலை. நிறைய பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு அல்ட்ரா வைட் சென்சாரை எடுத்துக்கிட்டு 5G வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அல்ட்ரா வைட் சென்சாரும் காணலை, 5Gயும் காணலை. ஸோ பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக் கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சலில் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லோ மோஷன் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா வெறும் 8 மெகாபிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிராண்டு வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து வைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா 22.5 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 18 வாட்ஸ் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek Helio G99 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்செட். இவ்வளோ கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் வந்து கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து கேமரா வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு பெட்டராக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.